ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஐயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வானத்தைய பூமி மண்ட சராசரங்களில் சமுத்திரத்தையும் அது எல்லாவற்றையும் உடைய ஜீவன வல்லமில்ல வார்த்தினால் படைத்து மகிழ்ந்த பரமபிதாவாகிய தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனாக இருந்து கத்தாவை எல்லாரையும் கத்தாவை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதிலிருந்தும் பிசாசின் பிரிந்து மீட்டுக்கொண்டு அப்பா நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக உடைய மாம்சத்தை கத்தாவை கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக பலியிட்டு ஒரு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை அப்பா நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை எங்களை ஏற்படுத்தி கொடுத்தீங்களே. அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக, கிருபைக்காக, அன்பிற்காக அப்பா உமக்கு கோடான கோடை சோத்திரம்ப்பா. எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை கிறிஸ்துவை போல மாற்றி கொண்டு வருகிற அன்பின் ஆவியானவரே, அப்பா அப்பா எங்களை கர்த்தாவே நீங்கள் முத்திரை போட்டிருக்கீங்கப்பா. அந்த மீட்பு நாளுக்கு என்று முத்திரை போட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய கண்களில் பயித்து நடக்க வேண்டிய வழிகளெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீதியின் வலது கருத்தாக எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு வரீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம்ப்பா. இப்போ கர்த்தாவே நாங்கள் ஒரு விஷயங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம்ப்பா. பாவிலா எங்களை மேல் இங்கே கிருபையாக இருப்பதற்காக நன்றி ராஜா. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணரும் சில பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் கிருபையாக மன்னித்து அப்போ அவனுடைய பரிசுத்தரத்தினர்களை கழுவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் தேவன் ஆவியின் கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் சுத்திகரிங்க ராஜா. ஆவியானவர் இந்த ஆராய்ச்சி முழுவதும் கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. பாடப்போகிற பாடல்கள், கேட்கப்படுற சாட்சிகள், சத்தியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் பிரயோகமாக மாற்றித்தாருங்க ராஜா. வர தடைப்பட்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாங்க ராஜா. சகலத்தையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்திலே கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம இல்வென்று பாமலை 15வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 15, அலங்கார வாசலாலே கோவிலுக்கு போயிருந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 15. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறே, தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய்வலே சாம்பாக்கியம். கர்த்தரே ஓமாண்டை வந்த என்னண்டைக்கு வாருமே, நீரேறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவே. என்னோட இதயமும் தெய்வஸ்தலமாகவும்
பயத்திலும் மாண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும் நல்ல பலியாக ஏற உமதாவியை கொடும் யாவையும் சுத்தமாக்கியருளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை பயிராகுமே நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே வசனத்தை காக்கணி ஈவலிக்க கடவேன் விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவோ ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவோ மெய்பலிச்சத்தை நீரே எண்ணில் வீசும் கர்த்தரே சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன் நீரே பானிலத்திலே பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன் நல்தியான தோடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை மாலை ஆராய்ச்சி ஜெப ஒழுங்கு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுதவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் கலிகோர்ந்து மகிழ கடவோ. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனின் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபம் ஆகுங்கள். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே நொறுங்குமான இருதயத்தை நிற்புறக்கணீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை குறித்து உங்கள் தேவனாய் காத்தெடுத்து திரும்புங்கள். அவை இரக்கமும் மனவருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்படுவதற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கு நான் பார்த்து நல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை தேவனுடைய அருளால் தேவனாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாய்மாக மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பட்ட இருதயத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமென்று அவருடைய திருக்கரங்களாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவோ
மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கு தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்தத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசங்களினுடனே கூட சேர்ந்து நான் சொல்லிடப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நம்மளுங்க அப்படிட்டு பொதுவான பாவ அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள இந்த இறக்கமுள்ள பிதாவே, தவி போன ஆளுகளை போல நம்முடைய வழிகளை விட்டு அழிந்து போனோம். எதையும் யோசனைக்கு விருப்பனுக்கு மிகவும் இணை நடந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மதுக்கு சில வாக்குகளின்படியே நிர்வாகிகளை குற்றவாளிகளுக்கு இறங்கோ. தப்பிந்து அளிக்கிற எங்களுக்கு பொறுமையாயிரும். பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் பக்தியும் நீதியும் திறந்து விட்டு கர்த்தராகிய இயேசு நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல்லோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாத்துக்கப்படைய தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தன்னை பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச்சிருக்கிறார். மையாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியை அப்படி நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தனத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில் அவள் பரிசுத்தம் உள்ளவளால் நடக்கவும் அவர் உங்களுக்கு மெய்யான மனம் திருந்தலையும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரையும் அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமளிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முற்றித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னங்களை பற்றி தாரும் விரோதமாக நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். பிரவேசிக்க பண்ணாமல் தீமலிச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிருக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளோ. தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். நாம் துதிக்கப்படுவதாக. துதித்த சங்கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தரை பெருமாய் பாடி நம்மை சங்கீதம் பண்ண கடவாருங்கள். முன்பாக வந்து செங்கல்பட்டு பாட கடவோ. கர்த்தரை மகா தேவனும் எல்லா தேவலுக்கோ மகாராஜனோ மாயிரோ கீரா பூமிகையில் இருக்கிறது. பரமகிரங்களோ அவரோடையவைகள் சம்தரது அவரதை உண்டாக்கினா. வெட்டாந்தரையோ அவருடைய கர ஊரவாக்கிற்று. நம்ம நினைக்கிறதுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முகப்பட கடவாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் ஜனங்களோ அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இந்த சத்தத்தை கேட்பீர்களாகில் மனதில் கூப்பிட்ட போதும் சூழ்நிலை நடந்தது போல உங்களுக்கு கடின படுத்தாதேயுங்கள். அங்கே என்னை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள்.
ஆரோசித்து வழிமுறை ஜனமண்டோ என்னை வழிவர்கள் என்றும் சொல்லி என்று என் கோபத்திலே ஆணையிட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசமுடைய குறிக்கப்பட்ட சங்கீதம் 116. Responsive reading is taken from Psalms 116. 116வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடையற்றவர்களை காக்கிறார். நான் நெளிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் நிலைப்பாடுகளுக்கு திரும்பு. என் ஆத்மாவே மரணத்துக்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் காலை இடத்திற்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாரும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு சோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாரும் முன்பாகவும். கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையில் உட்கார்வோம். இப்பொழுது பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. நாம் எழுப்பி நின்று சங்கீத 100 மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவராலே கன்னிமரியாளுக்கு பந்த காலத்தில் பாடுபட்டு சிறுநீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாத்திரினார். 3 நாள் மத்தியில் எழுந்தார். பரந்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவரது உயிரோடு மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். சபையும் பசவண்ட ஐக்கியமும் மன்னிப்போம் சர்வத்திலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமனுக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னைங்களை பற்றி எடுத்தாரும் விரோதமாக மன்னிக்கிறது போல குற்றங்களுக்கு மன்னியோ. சொல்லி பிரவேசிக்க பண்ணாமல் தீமழிச்சித்துக் கொள்ளோ. கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பரபரனே எங்கள் இருதயங்களை சுத்திகரியோ. திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 13ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள தேவனே, விசுவாசமுள்ள உம்முடைய ஜனங்கள் உண்மையும் உத்தமமாய் உமக்கு ஊழியம் செய்கிறது உம்முடைய ஈவாகவே இருக்கிறது. தேவரின் வாக்குத்தத்தம் செய்த பரம நன்மைகளை மறுமையில் நாங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இம்மையில் உமக்கு உண்மை உள்ள ஊழியம் செய்ய அனுகரிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புள்ளியில் நிறுத்த வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானத்துக்காக சொல்ல 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரமே சிந்தி விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சுவாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாராய் நாங்கள் எந்த விரோதோடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பிரதிலும் நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. ஆமென். தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்கள் சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் உங்கள் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலோ உமது பார்வைக்கு நீதி அறிக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினால் நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குருமார்க்காவும் சபையாருக்கு சொல்லி சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை நித்திய தேவனே, எங்கள் திருச்சார் மேலும் குருமார் மேலும் அவள் விசாரணைக்கு ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவளுக்கு உமக்கு உத்தம பிரியமுள்ளவளாக நடக்க முடியும். இந்த ஆசீர்வாதமாகிய பணி அவளுக்கு மேல் ஓயாமல் பெய்ய செய்தலும். கர்த்தாவே, எங்களுக்கு ஆரோக்கிய திருமத்தியஸ்மாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டலோ. ஆமென். அறிவிப்புகள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 7 மணி அளவிலே சகோதரர் ஆசிரியா இல்லத்தில் வைத்து தேங்க்ஸ்கிவிங் ப்ரேயர் மீட்டிங் நடக்க இருக்கிறது. அவர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் நெக்ஸ்ட் சண்டே சர்வீஸ் 4:30 மணிக்கு பதிலாக 4 மணிக்கு ஆரம்பிக்கும். இதை கருத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சுரேஷ் முத்துராய் தனது பிறந்த நாளை இன்று, அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சாட்டர்டே கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் பிறந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அதேபோல் ரெமிக்சன் ராஜனும் தனது பிறந்த நாளை அதே நாள் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி கொண்டாடுகிறான். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவனுக்கு தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். திருமண வாழ்த்துக்கள்.
இன்று சுரேஷ் அண்ட் ரூபாலி சுரேஷ் தங்களது திருமண நாளை ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிள்ளைகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்ட பிள்ளைகளுக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா? கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயினே, நீரினோ வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவீர். நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த வார்த்தையின் கர்த்தாவே தங்களுடைய திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. திருமண நாளை கொண்டாடுற சுரேஷியும் ரூபாலியும் கர்த்தாவே அப்போ உங்களுடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கணும் கர்த்தாவே. இம்மட்டும் கர்த்தாவே நீங்கள் மகனோடு கூட இருந்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே இன்று முதல் புதிய ஆண்டை காண செய்கிற ஜீவன தேவன் கர்த்தர் உன் குழந்தைகளிலும் நீர் கையிடும் எல்லா வரையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்ற வசனம் படி கர்த்தாவே. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே கைட் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை மகனோடு கூட இருப்பதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஆசீர்வதித்து வழிநடத்துகிற ராஜா. அதே போல் மகனும் கர்த்தாவே 31ஆம் தேதி கர்த்தாவே தனது பிறந்த நாளை கொண்டாடினப்பா. அந்த புதிய ஆண்டும் கர்த்தாவே மகனுக்கு கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாற்றித்தாங்க ராஜா. கடந்த பாறையெல்லாம் கர்த்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. அதே போல் கர்த்தாவே பிறந்த நாளை கொண்டாடுற ரமேஷனுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதி கர்த்தாவே அப்போ அந்த புதிய ஆண்டை மகனுக்கு காண செய்கிறீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்த வந்த பாதை எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் மகனை கர்த்தாவே தாங்குனீங்க, ஏந்தினீங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சாட்சி நேரத்துக்கு நாம் கண் செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் நாம் மகிமைக்காக செய்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்பட்டதாக என்னை ஒரு மத்தியில் சாட்சி அளித்த தேவனுக்கு உடனே நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் கர்த்தர் இப்படியாக வந்து அவரை ஆராதிக்கவும் அவரை தொழுதுகளும் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதேபோல் நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மகள் ஜெம்மி வந்து போன ஜனவரி மாதத்தில் ஊருக்கு போயிருந்தா. ஊருக்கு போயிட்டு அங்கே ஊரில் போய் 8 மாதம் அங்கே இருந்தால் 8 மாதத்துக்கு அப்புறமா நேற்று தினத்தில் கடவுள் கிருபையாக அவர் இந்த இடத்துக்கு அழைத்து வந்திருக்காங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தாய் மகளுமாக வந்திருக்கிறாங்க, அதுக்காக நன்றி. இந்த நாளில் நாங்கள் வந்து குடும்பமாக வந்து ஆராதிக்க எங்களுக்கு தேவன் கிருபை செய்தார், அதுக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இது தொடர்ந்து இன்னும் நாங்கள் கடவுளுக்காக அவருக்காக ஜீவிக்கவும் அவருக்கு சாட்சியுள்ள குடும்பமாக நாங்கள் வாழ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலும் எல்லா ஜெபங்களையும் நினைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிறு சாட்சியத்தை நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். இயேசுப்பாக்கு கோடான கொடி நன்றி. என்னையோ சிறுசாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நன்றி. கன்சீவான டேட்லேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் இயேசுப்பா என் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் பாதுகாத்துக்கிட்டாங்க. எல்லா விதமான ஒரு என்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்தாலுமே எனக்கு ஒரு தைரியம் இருந்தது மனசில், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி டெலிவரி டைம்லேயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நார்மலாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ணியிருந்தேன். பட் சிசேரியன் ஆகும்போது கூட அதுக்கான தைரியத்தையும் எனக்கு இயேசுப்பா கொடுத்தாங்க. அதற்காக இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. அடுத்த மெயின் இது வந்து ட்ராவலிங்கில் நான் எப்படி எங்கே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு அதுலேயுமே இயேசுப்பா கூட இருந்து வழி நடத்தி இங்கே சேஃபாக ரீச் ஆகிறதுக்கு கிருபை தந்தாங்க. எல்லா விதமான காரியத்திலையுமே தேவனுடைய கிருபையை கூட இருந்தது நான் உணர்ந்திருக்கேன். அதற்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த சிறுசாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.
கேட்ட சாட்சிக்காக நாம் கண்களை மூடி ஜெயிப்போமா. நல்ல பிதாவே, அந்த அருமையான நேர்த்துக்காக கோடான கொண்டு நன்றி ராஜா. இப்போது கத்தாவே உன் பிள்ளைகள் சொன்ன சாட்சி நீங்கள் கேட்டீங்க ராஜா. கத்தாவே ஆசிரியா வாழ்க்கையில் கத்தாவே ஒரு குடும்பத்தில் கத்தாவே நீங்கள் செய்த எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ராஜா. கடந்த அந்த பாதையில் கத்தாவே உங்களுடைய கிருபையோடு கூட இருந்தது, அதற்காக நன்றி ராஜா. ஜெமியும் கத்தாவே அப்பா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கத்தாவே மகளை இன்று நேற்று தினத்தில் நீங்கள் பாம்பேக்கு கூட்டிக் கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. சேஃப் ஜேர்னி நீங்கள் கட்டிட்டீங்க, நன்றி ராஜா. தாயும் சேயும் கத்தாவே நீங்கள் கத்தாவை பாதுகாத்து கொண்டு வந்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. குடும்பமாக கத்தாவே இந்த ஆறாவது கலந்து விடுற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. அதேபோல் ஜெமி சொன்ன சாட்சியின் மூலமாக கத்தாவே அப்பா மகளுக்கு கத்தாவே அப்பா நீங்கள் கற்பத்தின் கனியை கொடுத்து கத்தாவே ஆசீர்வதித்து கத்தாவே ஏற்ற நேரத்தில் கத்தாவே தாயும் சேய் நீங்கள் பிரித்து எடுத்து ஹல்லேலூயா நன்றி ராஜா. குடும்பமாக கர்த்தாவே அப்பா இந்த தேவாலயத்துக்கு வந்து கர்த்தாவே நன்றி செலுத்துகிற பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி ராஜா. கடந்த இந்த பாதையில் நாங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளையோடு கூட நீங்கள் இருந்தீங்க ராஜா. உங்களுடைய கிருபை பிள்ளைகளை பாதுகாத்தது, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கிருபையினாலே சூழ்ந்து கொண்டீங்க, அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே மலைகள் விலகினாலோ பருவதங்கள் நிலை பெய்தாலும் உன் கிருபை உன்னை விட்டு விலகாமலோ இந்த சமாதானத்தை உடன்படிக்கை நிலைபெறும் சொல்லி இந்த ஆண்டை ஆரம்பித்து வைத்த தேவன் பிள்ளைகளோடு கூட கர்த்தாவே திருச்சேவின் பிள்ளைகளோட ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட நீங்கள் இருக்கிறீங்க. விசேஷமாக கர்த்தாவே ஜெமியோடு கூட இருந்து கர்த்தாவே நல்ல பிரசவத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே அப்பா நீங்கள் கர்த்தாவே இப்பொழுது அப்பா அவர் பேரரசை வந்து பார்க்கறதுக்கான கிருபை நீங்கள் கொடுத்தீங்க. ஏபிளுக்காக விசேஷமாக ஜெபிக்கணும் கர்த்தாவே. மகனையும் கர்த்தாவே இந்த கூட்டிக் கொண்டு வந்திருக்கீங்க, அதற்காக நன்றி ராஜா. தொடர்ந்து கர்த்தாவே குடும்பத்தை ஆசீர்வதித்து வலியுறுத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவை நாம் செஞ்சுக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மெமரி வர்ஸ் பை சில்ட்ரன். Count yourself dead to sin, but alive to God in Christ Jesus. Romans 6:11. ஆமென். ரோமர் 6:11. அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்துக்கொள்ளாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை படித்துவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். ஒர்சி சாங்குல 299 பாடலை பாடுவோம். மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் சோத்திரமும் தூயவர் உமக்கண்டோ என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். சாங் நம்பர் 299. மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ, துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கண்டோ, துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கண்டோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கண்டோ, விலையேறப்பட்ட உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேறப்பட்ட உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே.
மகிமை உமக்கன்றோ. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆஹா, உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயமன்றோ. உம் தூய வழிகள் நேர்மையான சத்திய தீபமன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ. மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோஸ்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆம் பிதாவே, எல்லா மகிமையும் உமக்கு ஒன்றே கர்த்தாவே. கடந்து வந்த பாரு எல்லாவற்றையும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த 8 மாதங்களை கர்த்தாவே கடந்து வர கிருபை செய்தீங்க ராஜா. இதிலே ஏற்பட்டிருந்தால் கர்த்தாவே எங்களை கழுவுனீங்க. பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே சுத்திகரித்தீங்க ராஜா. இப்பொழுது கர்த்தாவே இந்த ஆராதனையும் கர்த்தாவே உங்களுடைய கிருபைகளோடு இருந்ததுக்காக நன்றி ராஜா. கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி செலுத்தினோம்ப்பா. இப்பொழுது கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன் ராஜா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. அடியனை மறித்து கர்த்தாவே நீங்கள் வல்லமை வெளிப்படுங்க. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்று வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம்.
இதற்குள்ள தலைப்பு இரத்த சாட்சிகள் மற்றும் முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுபவர்கள், த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த மார்ட்டிர்ஸ் அண்ட் தோஸ் ஹூ பார்ட்டிசிபேட் இன் த ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன். இந்த தலைப்பிலே நாம் வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நாம் சற்று தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரெவலேஷன் சாப்டர் 20 verses 4 to 6. அன்றியோ நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையோ மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். 6ஆம் வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடுமா. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடால கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கத்தாவே வருகை குறித்து கத்தாவை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. விசேஷமாக கத்தாவை இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை கத்தாவே யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் என்பதை குறித்தும் கர்த்தாவே அப்பா, நீங்கள் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ரட்சித்து மீட்டு உம்மோடு கூட அரசால் செய்கிற அந்த காரியங்களை குறித்து கர்த்தாவை எங்களை வெளிப்படுத்துங்க ராஜா. ஆவியானவரே, வேதத்தின் ஆழங்களையும் ரகசியங்களையும் கர்த்தாவே அறிஞர்கள் கிருபை எங்களுக்கு கொடுங்க ராஜா. ஒரு முத்தின் ஆவியை கொடுங்கப்பா. அடியான மறித்து கர்த்தாவே உங்கள் ஜீவன வளமில்ல வார்த்தையில் மட்டும் கர்த்தாவே கடந்து வர கிருபை தாங்க ராஜா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இரத்த சாட்சிகள் மற்றும் முதல் உயிர்த்தெழுதலிலும் பங்கு பெறுவார்கள். இன்று வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரத்திலே இந்த 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். இங்கு எந்த வழியில் நாம் முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற பயணிக்கிறோம் என்பதை சற்று இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். In which way we are now traveling to participate in the first resurrection? How? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை முகமுகமாக பார்க்க இருக்கிறோம். நாம் அவரோடு கூட இந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெற இருக்கிறோம். ஆகையால் இன்று இந்த உண்மையான வழி மற்றும் தவறான வழி என்பதை குறித்தும், இந்த உண்மையான வழி நம்மை இந்த ரட்சிப்புக்கு நேராக கடத்து செய்கிறது, மோட்சத்துக்கு நேராக பரிசுத்த அந்த நித்திய ஆனந்தத்துக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு இந்த பாவம் நிறைந்த உலகிலே இந்த ஃபால்ஸ் வேயும் இருக்கிறது, ஒரு பொய்யான வழியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்தும் இந்த சாத்தானின் அந்த பெரிய நீக்கம் மற்றும் பாதாளத்திலே தள்ளி அடைத்து அவனை கட்டுதல் எப்படி ஏற்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்தும், இந்த பரிசுத்தவான்களின் முதல் உயிர்த்தெழுதல் மற்றும் கிறிஸ்துவின் 1000 வருஷ வரசாட்சி என்பதை குறித்தும், இந்த சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலாகி மீண்டும் வருதலை குறித்தும், அவன் நித்திய விதமாக அவனுடைய நித்திய விதி என்ன என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொண்டு, இந்த அவிசுவாசிகள் இறுதி உயிர்த்தெழுதல் மற்றும் நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்தும், இந்த அவிசுவாசிகளை பார்க்கும்போது இன்று தேவனுடைய இருதயம் எப்படி துடிக்கிறது என்பதை குறித்தோ நம்மிடத்தில் தேவன் இன்று என்ன எதிர்பார்க்க என்பது குறித்தும் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. முதலாவதாக உண்மையான வழி மற்றும் தவறான வழி. உண்மையான வழியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான வழி. அதுக்கு ஆதாரமாக யோவான் 14:6 நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இட்ஸ் வெரி கிளியர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உண்மையான வழி. அதாவது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோவான் 3:13 நாம் பார்க்கும்பொழுது, பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்திற்கு இருக்கிறமான மனுஷகுமாரன் இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை, இதுவரையிலும் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
யோவான் 3:14 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17 வசனத்தில் பார்க்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று கிளியராக யோவான் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். That's why Apostle Paul says in Romans 8 ரோமன் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். ஆனபடினாலே ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 1-4 ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு இல்லை? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் கல்வாரி சிலுவையிலே. ஏன் தேவன் இதை செய்தார்? 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றும்படிக்கே அப்படி செய்தார். பிதாவாகிய தேவன் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே அதன்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒருவரும் அதன்படி நடக்க முடியவில்லை. நியாயப்பிரமாணம் வரும்போதுதான் பாவம் என்ன என்பதை வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாக பாவத்தை விழுந்தவர்களாக இருந்தார்கள். ஆக மனுக்குலத்தை பாவத்தை மீட்பதற்காக அது தேவனே செய்யும்படிக்கு கிறிஸ்து உட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அதை நிறைவேற்றுவதற்காக அது உடன்படிக்கையை நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்துவின் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக பூமியிலே அனுப்பி மனுஷனாக பிறக்க செய்து நமக்காக ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து இந்த மனுக்குலத்திற்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு ஐடியல் மேனாக, ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக வாழ்ந்து இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை நியமத்தின்படி அங்கே கல்வாரி சிலுவையிலே தன்னை பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உயிரையை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். ஆகையால் தான் பரிசுத்த பவுல் சொல்கிறான் ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 3ஆம் வசனம் பார்க்கிறோம், அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை நியாயப்பிரமாணம் செய்ய முடியவில்லை, ஒருவனையும் பரிசுத்தமாக்க முடியவில்லை நியாயப்பிரமாணத்தினால். ஆகையால் தேவனை அதை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இதை கலாத்தியர்கள் எழுதும்போது பரிசுத்த பவுல் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 22-25 வரை வாசிக்கிறான். அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. 23ஆம் வசனம், ஆதலால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். 24ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாக இருக்கிறது, நம்மை அங்கே கூட்டிக் கொண்டு போகிற ஒரு டியூட்டராக இருக்கிறது. எது? நியாயப்பிரமாணம். 25ஆம் வசனம், விசுவாசம் வந்த பின்பு நாம் இந்த உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. Galatians 3:24 says, therefore the law was our tutor to bring us to Christ, that we might be justified by faith. But after faith has come, we are no longer under the tutor, that is the law. லாவுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தம்முடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அதை உணர்ந்தவளாக நான் வாழ்கிறோமா? சற்று ஆரம்பி பார்ப்போம். இப்பொழுது இந்த தவறான வழி, ஆகையால் தான் இதை தான் நீ மீண்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது என்ன சொல்கிறார்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும்
வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்று அங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்பொழுது அவர் எச்சரிக்கிறார். 15ஆம் வசனத்திலே கள்ளத்திற்கு தரிசலுக்கு எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பற்றிக்கிற ஓநாய்கள். அங்கே காஷன் பண்ணிட்டு நான் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்திய 7:16 அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடியில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படி அல்ல. நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் என்று இங்கு கள்ளத்திற்கு குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக 14ஆம் அதிகாரத்தில் எரேமியா 14:15 வசனங்களை பார்க்கிறோம். அப்போது கர்த்தரை நோக்கி தீர்க்கதரிசியின் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு நான் பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையும் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்கிறார்கள். ஆதலால் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள் என்று இங்கு பிதாவாகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக குறிப்பிட நாம் பார்க்கிறோம். தவறான வழியை நடத்துகிறவர்களுக்கு நாம் அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படிப்பட்ட வழியிலே நாம் நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சரித்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? இல்லை இந்த கள்ளத்திற்கு போதகத்தின்படி அவருடைய இச்சையின்படி அவருடைய சொந்த விதமான அது அபிப்பிராயத்தின்படி நாம் நடக்கிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த பொய்யான வழியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதே தான் மத்திய 23ஆம் அதிகாரத்திலே அவர் வேதபாரகரை அவருடைய 1ஆம் வருகையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை நேராக பார்க்கிறார். வேதபாரகரும் பரிசேயரும் செய்கிறதை அவர் பார்க்கிறார். அங்கே மக்களுக்கு அவர் அங்கே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். மத்திய 23ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்ளலாம். 1ஆம் அதே வசனத்திலிருந்து பார்க்கலாம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களை நோக்கி வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்திலே உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற யாவரையும் கை கொண்டு செய்யுங்கள், அவள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோள்கள் மேலே சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவளை தொடுவதில்லை. தங்கள் கிரியிலெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மையான இடங்களையும் ஜபகாரிகளின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வழியிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். அவருடைய போதனையை கேளுங்கள், ஆனால் அவர் செய்கிறதுபடி நீங்கள் செய்யாதீர்கள் என்று இங்கே பரிசேயரை குறித்தும் வேதபாரகரை குறித்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலே இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த 13ஆம் அதிகாரத்தை மீண்டும் அதிகமாக நீங்கள் வாசிங்களா 7-8 முறை அவர் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று அங்கே எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 23:13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 14ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். மாயக்காரரை வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று 15ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். 16ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். இவ்வாறாக 8 முறையிலே நீங்கள் அதை பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர் வேதபாரகரையும் அந்த பரிசேயரையும் குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் சற்று பார்ப்போம். இதே போன்ற கள்ள உபதேசங்கள் கள்ள தீர்க்கதரிசனம் மூலமாக நாம் இந்த வாழ்கிற இந்த தேசத்திலே நாம் வாழ்கிற நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் விழித்திருங்கள். அந்த மத்திய 23 அதை முடிக்கும் போது 33ஆம் வசனத்தை பார்க்கிற சர்ப்பங்களே விரியன் பாம்பு குட்டியிலே நரகாக்கடைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று இங்கு அவர்களை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையான வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தரித்த வாழ்க்கை, கிறிஸ்துவின் சிந்தை உள்ள வாழ்க்கை, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கையை நம்முடைய விசுவாசத்தை அவர் மேல் நடக்கும்போது முடிவு புரிந்தும் கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக இந்த முதலாம் உயிர்த்தலில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக சாத்தானுடைய அந்த பெரிய நீக்கம் அல்லது அந்த பாதாளத்திலே தள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த ரெவல்யூஷன் 20ஆம் அதிகாரத்திலே
எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்த விசேஷம் 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு எனும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாய் வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமும் கட்டி வைத்து அதன் 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி எடுத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இதுதான் கடைசி காலத்திலே நடைபெறுகிறது. அது வரைக்கும் நமக்கு இந்த சத்துருவினால் நமக்கு போராட்டம் உண்டு. அது வரும்பொழுது இது எல்லாம் நடக்கும். அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்கள் மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி எடுத்து அதன் மேலே முத்திரை போட்டான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நாம் எப்படி இந்த சத்துருவை ஜெயிக்க முடியும் என்றால் வெளிப்படுத்த விஷயம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறோம் என்றால் மரணம் நேரிடதாக இருந்தாலும் அது தப்பு முடிவு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாம் சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் சத்துருவுக்கு நாம் பயப்படாமல் அவனை எதிர்த்து நிற்க தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். சாட்சியின் வசத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் நாம் அவனை நிச்சயமாக நாம் ஜெயிக்க முடியும். சாட்சியின் வசனம் என்றால் பிசாசின் தந்திரத்தை அவன் எவ்வாறு சந்திரத்தினால் அவன் ஜனங்களை எவ்வாறு ஏமாற்றினான் என்பதை குறித்த அந்த சாட்சியின் வசனங்கள். சாட்சியின் வசனம் என்றால் அதுதான் ஆதி மனிதனாகிய அவன் ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும் போது இதே தான் நடக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் அது முதல் மனிதனை இந்த ஏவாளை எப்படி வஞ்சித்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களிலும் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அது தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்று சொன்னது. அங்கே ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். தேவன் சொன்ன கட்டளைக்கு எதிராக சத்ரு எப்படி உங்களை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே தான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. வசனத்தின் மூலமாகவே அவன் நம்மை வஞ்சிப்பான். கேர்ஃபுல்லாக இருங்க. அப்பொழுது 6ஆம் வசனத்தை பார்க்கும். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அந்த கனியை புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அங்கே பாவம் அங்கே மனு குலத்திலே வருகிறது. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஆதாம் ஏவாளும் அங்கே பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் பாவத்தை விழுகிறார்கள். இதே டாக்டிக்ஸ் தான் இன்று வரைக்கும் சத்ருவினால் அவனை ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று ஆராய்ந்து பாருங்கள், இதுதான் நடக்கிறது. அப்படியே உங்களை வஞ்சகம் பண்ணி வஞ்சித்து பாவத்திலே விழ வைக்கிறாள். நாம் செய்கிற காரியங்களே நம்முடைய ஹேபிட் எல்லாம் இது பாவம் இல்லை, இது பாவம் என்று சொல்லி உங்களை பாவத்துக்குள்ளே தள்ளிக்கொண்டே வருகிறது. நீங்கள் பார்க்கலாம், அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் கடைசி காரியங்களே விழித்திருங்கள். சத்துருக்கு விலை ஒழுங்கு அவனுக்கு எதிர்த்து நிலங்கள் அவன் ஓடி போவான். ரெண்டு காரியங்களால் நம்மளை ஜெயிக்கலாம். ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியும். வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான ஒரு இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவனை நிச்சயமாக ஜெயிக்க முடியும். மறந்து போக வேண்டாம். அப்போஸ்தலர் பவுல் ரோமருக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரத்திலே சொல்கிறான். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. 13ஆம் வசனம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருடைய முன்னடையாளமானவன். ரோமர் 5:17 பார்க்கிறோம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று இங்கே நமக்கு ஒரு ஹோப்பை கொடுக்குறத பார்க்கிறோம். ரோமர் 5:17 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தின் கூரை முறித்தார் கல்வாரி சிலுவையிலே. நாம் இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொண்டால் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே தண்டித்து நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் மேலே சுமத்தி அங்கே நமக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு நித்திய மீட்பை பாவத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை மறந்து போக வேண்டாம். சாத்தானுடைய காரியத்தை குறித்து
பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகி தேவன் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் போன்றவையில் உள்ள மாணிக்க முதலான சகலவித ரத்னங்களாலும் பொண்ணு உன்னை மூடிக்கொண்டிருந்தது. அவனுடைய பூர்வ காலத்தை அங்கே சொல்லியிருந்த பார்க்கிறோம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாய்த்தியங்களும் உன் நாகாசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது, ஆனாலும் நீ கீழே விழுந்தா என்று அங்கே முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 19 வசனம் பார்க்கிறோம். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் செய்யப்பார்கள், மகா பயங்கரமாவாய் நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல்லி அந்த எசேக்கியேல் 28 வசனத்தில் சொல்கிறதால் இங்கே நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். அங்கே 2 தூதனானவன் அவரை அந்த சத்ருவை வலு சர்ப்பத்தை, பழைய பாம்பாய வலு சர்ப்பத்தை 1000 ஆண்டு அங்கே அடக்கி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் வெளிப்படுத்த 22 பார்த்தோம் அல்லவா? பிசாசு எனும் சாத்தனன் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி வைத்து அதில் முத்திரை போட்டான். அடுத்ததாக பரிசுத்தவர்கள் முதல் உயிர்த்தவர்கள் மற்றும் கிறிஸ்துவின் 1000 வருஷ சாட்சி, அதை குறித்து வெளிப்படுத்த 20ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பார்க்க முடியும். நான் சிங்காசனத்தை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களே ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் மூலமும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இங்கு சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் அவர்கள் உட்கார்ந்தார்கள் என்று இங்கே பார்க்கிறோம். யார் அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கார் என்று பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது மத்திய 19ஆம் அதிகாரத்திலே தங்களுடைய சீஷர்களை பற்றி அவர் கூறுகிறார். மத்திய 19ஆம் அதிகாரம் 27-28 பார்க்கிறோம். அப்போது பேதுரு அவரை நோக்கி, இது நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனம் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னதை தான் இங்கே அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 24ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அவையில் மேலே சீஷர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் நியாயம் தீர்ப்பதற்காக. அப்பொழுது அதில் யாரெல்லாம் அதில் எழுப்பப்படுகிறார்கள்? இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள், தேவனுக்காக தங்களுடைய உயிரை கொடுத்தவருடைய ஆத்துமாக்கள். அதே போல் அவர் வருகிற அவருடைய 2ஆம் வருகையிலே யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள், அதே போல் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்கள். அதுதான் கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே முடிவு பெறுந்த நேற்று போல் தான் ரட்சிக்கப்படுவேன் சொல்கிறார்கள் அல்லவா? அது இதுதான் மறுதளிக்காமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காமல் பின் வாங்காமல் விசுவாசத்திலே நம் கடைசி வரைக்கும் சொல்லுவோம்னால் அங்கே அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இவர்களை தவிர மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலில் யார் பங்கு பெறுவார்கள்? முதலாவதாக இயேசுவிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவர்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 40 வசனம் 47 வசனம். John chapter 6 verse 40 and 47. குமாரனை கண்டு அவற்றில் விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவனுடைய சித்தமாக இருக்கிறது என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே நம்மை அவர் எழுப்புவதும் என்னை அனுப்பினவனுடைய பிதாவுடைய சித்தமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். அதேபோல் 47ஆம் வசனம் பார்க்கிறோம். என்னத்தை விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாவே மெய்யாவே சொல்கிறேன் என்று 2 தடவை அவர் மெய்யாவே மெய்யாவேன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நமது உலகத்தில் வாழ்க்கிற நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாச சுந்தராச்சராக ஏற்றுக்கொண்ட மூலமா முடிவு பரியந்தம் இந்த விசுவாசத்தை நாம் நினைத்திருப்போம். இதை தான் அவர் குறிப்பிடும்போது யோவான் 11:26 அங்கே லாசரு மரித்திருக்கிறார். அங்கே அந்த மரியாதையோடு அவர் சொல்லிடுறது பார்க்கிறோம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னைக்கு மறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் வரும்போது அவர் விசுவாசிக்கிறவர்கள் உயிரோடு இருந்த அவர்களும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அடுத்ததாக ஜெயம் கொள்கிறவர்கள் அவர்களோடு கூட பங்கு பெறுவார்கள்.
வெளிப்படுத்த விசேஷம் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தை அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்த 3:21. ஆகையால் ஜெயம் கொள்கிறவன் இந்த சத்ருவின் கிரியலுக்கு எதிர்த்து நின்று அவனை ஜெயம் கொண்டு இந்த பாவத்திலிருந்து நம்ம ஜெயத்தை பெற்று அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நமக்கு அவரோடு கூட அந்த முதல் உயர்த்தலில் பங்கு பெறுவதற்கு இங்கே நமக்கு நிச்சயமாக அது வழி செய்கிறது. மறந்து போக வேண்டாம். அதை தான் வெளிப்படுத்த 3:21 பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம் பார்க்கிறோம். Revelation chapter 14 verses 3-5. அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவனுக்கு முன்பாகவும் 3 முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. 4ஆம் வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் இவர்களே. இவர்கள் மனுஷருக்கும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானுக்கும் முதற்பனாக மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக மாசில்லாதவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக இவர்களும் அவரோடு கூட இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின் சென்றவர்கள். இவர் இந்த முதலாம் உயிர்த்தலிலே பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். அடுத்ததாக மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். கடைசி காலங்களிலே நடைபெற இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய விசுவாசத்தை அங்கே டெஸ்ட் பண்ணுவார் அந்தி கிறிஸ்து ஆனவர். நம்முடைய விசுவாசத்தை அங்கே டெஸ்ட் பண்ணும்போது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம்? மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அங்கே அவரோடு கூட அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். அதை எங்கே பார்க்கிறோம் என்ற வெளிப்படுத்த விஷயம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அந்நியும் அக்கறையும் கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமணங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடலை நிற்கிறதை கண்டேன் என்று இந்த யோவானுக்கு அங்கே அந்த விஷயங்களை தெரிவதை பார்க்கிறோம். அடுத்ததாக சிரசேதம் பண்ணப்பட்டவர்கள். அதுதான் வெளிப்படுத்த 20 பார்த்தோம்லவா, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் அங்கே அவரோடு கூட உயிரோடு எழும்பு கொண்டு அந்த முதலாம் அந்த உயிர்த்தலில் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவார்கள். ஆம், இதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே அந்த விசுவாச பட்டியலை கொடுத்துவிட்டு 35ஆம் வசனத்தை இவ்வாறு சொல்கிறான். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு இருந்திருக்கப்பட்டார்கள். வேறு சில மேன்மையான உயிர்த்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அநேகர் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். எபிரேயர் 11:37 கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு தெரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே நடக்கிறது. அது அப்படியே அங்கே எபிரேயர் ஆக்கிரவர்கள் சொல்கிறத பார்க்கிறோம். எபிரேயர் 11:38 உலகம் அவளுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறண்டு அடைந்தார்கள். 39ஆம் வசனம், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவள் நன்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷ நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். தேவன் என்ன அந்த விசேஷ நன்மையானதை நமக்காக முன்னேக வைத்திருந்தார் என்பதை பார்க்கும்போது தான் வெளிப்படுத்த விசேஷம் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை அவர் சொல்கிறார். Revelation chapter 1 verses 6 and 7. நம்ம இடத்தை அன்பு வந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களில் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னைக்கும் உண்டாயிருப்பதாக என்று இங்கே 1ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டு, இதோ மகிழ் உண்டே வருகிறார், கண்களாகவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்பார்கள், அப்படி ஆகும் என்று அந்த ரெவல்யூஷனை ஆரம்பிக்கும் போது சொல்கிறார் அல்லவா. அதுதான் அந்த விசேஷ நன்மை. உலக வாழ்க்கையிலே நாம் படுகிற கஷ்டங்கள், ஒருவேளை நாம் அந்த உலகத்தில் வாழும்பொழுது நமக்கு அந்த அதில் அந்த பெனிஃபிட் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ரிவார்டு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வரும்பொழுது அவர்களுக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளாகவும் தனக்கு முன்பாக அதை நிறுத்த இருக்கிறார். மறந்து போக வேண்டாம். அதே தான் பேதுரு அசோண்ட நிருபத்தில் எவ்வாறு சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி.
அது மட்டுமல்ல, நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பசுத்த ஜாதியாயும் அவர் சொந்தமான ஜனமாயும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட பார்க்கிறோம். சோர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே நாம் முடிவுறிந்தோம், நாம் நிலைத்திருப்போம். அடுத்ததாக இது முடிந்த பிறகு தான் சாத்தான் தன்னுடைய காவலிருந்து விடுதலாகி வந்து அவனை அந்த நித்திய கடலை அங்கே சேர்க்கிறத நான் பார்க்குறோம். வெளிப்படுத்த விசேஷம் 20:7-10. இந்த 1000 வருஷம் முடியும் போது 1000 வருஷம் ஆட்சியிலே அங்கே சத்ரு அடைக்கப்பட்டதுனாலே நம்மை பற்றி அங்கே புறங்கூறுவதற்கோ நம்மை பற்றி அக்யூஸ் பண்ணுறதுக்கோ அங்கே யாருமே இல்லை. அந்த அரசாட்சி 1000 வருடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அரசாட்சி செய்வோம். அதன் பிறகு அது 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிருந்து விடுதலாகி பூமி 4 திசையிலும் உள்ள ஜாதிகளாகி கோகையும் மாகையும் மோசமோக்கும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணலாக இருக்கும். உலகம் முழுவதும் பரவி செல்வான். அவள் பூமி எங்கும் பரம்பி பர்சாவனுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். பர்சாவங்களை மீண்டும் பாவத்திற்குள்ளாக ஆக்குவதற்காக சத்ரு மீண்டும் 1000 வருஷம் கடந்து வருவான். அப்பொழுது நினைக்கிறது, அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. அப்போ தான் கடைசி முடிவு அந்த சத்துருக்கு வருகிறது. 10ஆம் வசனம், மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்துக்கு சினிமாடிக்கிற இடமாகி அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டால் அவள் இரவும் பகலும் சதாகாலிலும் பாதிக்கப்படுவார்கள். திஸ் இஸ் த ஃபைனல் எண்ட் ஆஃப் த சாத்தான். சாத்தானுடைய கடைசி முடிவு அந்த வெளிப்படுத்தும் 20:10 நடக்கிறது அல்லவா? கடைசியிலே மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்துக்கு சினிமாடிக்கிற இடமாகிய அந்த அக்கினியும் கந்தகமான அந்த கடலிலே தள்ளப்பட்டால் அவள் இரவும் பகலும் சதாகாலங்களும் பாதிக்கப்படுவார்கள். அடுத்ததாக இங்கே இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது, அவிசுவாசிகளுடைய ஜட்ஜ்மெண்ட். அவிசுவாசிகளின் இறுதி உயிர்த்தல் மற்றும் நியாயத்தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளிப்படுத்தும் விசேஷம் 20:11-15 பார்க்கலாம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதுமாரி வீற்றுக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. 12ஆம் வசனம், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். 13ஆம் வசனம், சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது 14ஆம் வசனம், அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். அங்கே அவிசுவாசிகளின் இறுதி உயிர்த்தெழுதல் அங்கே எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அந்த 20ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவன் எவனோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவன் எவனோ, ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாச ஓட்டத்திலே கீழே விழுந்தவன் எவனோ, முடிவு புரிந்தும் நிலைநிற்க முடியாமல் பாவத்திலே மூழ்கினவன் எவனோ, எல்லாரும் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஜீவ புஸ்தகத்தை எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். யாருக்கு? அந்த அவிசுவாசிகளுக்கு, கர்த்தரை மறுதலித்தவருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவருக்கு. நாம் சற்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று பார்ப்போம். அடுத்ததாக அந்த அவிசுவாசிகளை பார்க்கும்பொழுது தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி துடிக்கிறது என்பதை இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகிய தேவன் எரேமியா 4ஆம் அதிகாரத்திலே வர பார்க்கிறோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். நான் எதுவரைக்கும் கொடியை கொண்டு எக்காலத்திலே சத்தத்தை கேட்பேன், என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்களுக்கு அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பிதாவாகிய தேவன் அங்கு புலம்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவிசுவாசிகளை குறித்து. 24ஆம் வசனம், பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குண்டுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகளெல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கர கோபத்தாலும் பயிர் நிலம் மனாந்திரமாயிற்று, அதில் பட்டணங்களெல்லாம் இடிந்து போயின. 27ஆம் வசனம், தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாம் போ, ஆனாலும் நான் சர்வ சங்காரம் நான் செய்ய மாட்டேன்.
அப்போவும் அவருடைய இருதயம் இயங்குகிறது, யாராவது என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்களா என்று. கடைசி நேரத்தில் அவங்க ரட்சிப்பு காத்திருக்கிறது. 28 இது நிமித்தம் பூமி புலம்பும், உயிரை இருக்கிற வானங்கள் கருத்துப்போ. நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன், நான் மனஸ்தாபப்படுவதும் இல்லை, நான் அதை விட்டு திரும்புவதும் இல்லை. 29 வசனம், குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காலையிலே புகுந்து கண்மலையிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவையிலே குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். 30 வசனம், பாலாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாமலும் பொன்னாம்பரத்தால் உன்னை சிங்கரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கற்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவர்களின் வியாகுலமாகவும் சீயோன் குமார்த்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்மா சோர்ந்து போயது என்கிறார். எனவே 5ஆம் அதிகாரம் முதல் 3 வருஷங்களே இன்னும் அது கண்ணி பண்ணுகிறார். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அது வீதியிலே தேடுங்கள், காண்பீர்கள், ஆனால் அதற்கு மன்னிப்பு தருவேன். கடைசி நேரத்திலும் யாராவது என்னிடத்தில் வருவானா, யாராவது என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொள்வானா என்று அவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். வீதிகளே தேடுங்கள், விசாரித்து தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறோம் என்றாலும் பொய்யானை எடுகிறார்கள். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது, அவைகளை அடிக்கிறீர் ஆனாலும் அவளுக்கு நோகாது, அவள் நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலை பார்க்கலவை கெட்டியாக திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். கடைசி நேரத்திலும் அந்த ரிப்பண்டை காட்டே இருக்காது, பார்க்க முடியாது. நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது கல்கட்டா கேஸ், பாம்பே பட்டணம். அந்த ரிமோட்ஸே இருக்காது, அந்த ரிமோட்ஸ் ஹார்ட்டே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? தேவன் என்று நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக. வெளிப்படுத்த விஷயம் 2, 4, 5 வசனங்கள். நீ ஆதிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உனத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விலக்கு தண்டை அதிடத்தில் இறக்கி விடுவேன் சொல்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே 7 சபைகளை குறித்து சொல்லும்பொழுது ஒவ்வொரு சபையை குறித்தும் அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்ததாக நீ மரணம் அடைந்த உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். முடிவு புரிந்த அந்த ரட்சிப்பிலே நிலைத்திரு. வெளிப்படுத்த விஷயம் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். உன் கிரியையிலையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருந்த தரித்திரத்தையும் எங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தவனுடைய கூட்டமாக இருக்கிறவர் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசு உங்களில் சிலரை காவலில் போடுவாள். 10 நாள் வரைக்கும் நீங்கள் உபத்திரப்படுகிற ஆகிலும் நீ மரணம் பறைந்த உண்மையாயிரு. கிருபையாக கிடைத்த ரட்சிப்பிலே மரணம் பறைந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். அடுத்ததாக நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக எடுத்து வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன் சொல்கிறார். வெளிப்படுத்த விஷயம் 2ஆம் அதிகாரம் 14, 16, 15, 16 வசனங்கள். அடுத்ததாக உங்களுக்குள்ளதே வரும்பளவும் பற்றி கொண்டிருங்கள். வெளிப்படுத்த விஷயம் 2ஆம் அதிகாரம் 19 - 23 வரை. உன் கிரியையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியையிலும் பின் செய்த கிரியையில் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் என் பேரில் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்க திசை என்று சொல்கிற இசைபேல் என்னும் ஸ்ரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தரம் பண்ணவும் விக்கிரங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவருடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். திடீர் என்று பாவத்தை விழுகிறோம் அல்லவா? சரீர இச்சைக்கு நாம் விழுந்து விழுகிறோம். அதுதான் குறை உண்டு என்று சொல்கிறார். அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. சரீரத்தின் இச்சை, கண்களின் இச்சை. 22ஆம் வசனத்தை பார்க்க, இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளை விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே என்று சொல்கிறார்.
உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளும். அன்றியோ உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியின்படி பலனளிப்பேன் என்கிறார். நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அடுத்ததாக நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். உன் கிரியில் அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாக இருக்கிறார். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை நீ அறியாதிருக்கிறாய் என்று சொல்கிறார். அடுத்ததாக இதோ சீக்கிரமாக வருகிறேன். ஒருவன் உன் கிரீட்டத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு. வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள். அடுத்ததாக நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. ஒவ்வொரு முறையும் மனம் திரும்பு ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்றே சொல்லிக்கொண்டே வருகிறார். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை. நான் நேசிக்கிறவர் 19ஆம் வசனம், நான் நேசிக்கிறவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? இந்த முதலாம் உயிர்த்தலிலே நாம் பங்கு கொள்ள அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக வாழ்கிறோம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த விசுவாசம் ஓட்டத்திலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பாவம் நிறைந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகள், டெம்டேஷன்ஸ். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு சமர்ப்பிப்போம். அந்த நேரத்தில் கண்களை மூலமா இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் அந்த முதல் உயிர்த்தலிலே பங்கு பெறுவார்கள். ஜெயம் கொள்கிறவன் முதலாம் உயிர்த்தலிலே பங்கு பெறுவான். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவன் அந்த முதலாம் உயிர்த்தலிலே பங்கு பெறுவான். மிருகத்திற்கும் சொருபத்திற்கும் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அதில் பங்கு பெறுவார்கள். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்கள் பங்கு பெறுவார்கள். கிருபையாக கிடைத்த அந்த ரட்சிப்பிலே வாழ்நாள் முழுவதும் நாம் நிலைத்திருப்போமா? நல்ல பிதாவை எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டீங்கப்பா. உங்களுடைய வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது ராஜா. ஆம் கத்தாவே, வெளிப்படுத்த விஷயம் 20ஆம் அதிகாரத்திலே கத்தாவே, அந்த முதலாம் உயிர்த்தலிலே கத்தாவே யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் என்று எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. 1000 வருஷ சாட்சியிலே கத்தாவே நாங்களும் கத்தாவே உம்மோடு கூட இருந்த அரசாட்சி செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. அதை உணர்ந்தவளாக அப்பா எங்களுடைய வாழ்க்கையை கத்தாவே முழுவதுமாக கத்தாவே உம்மிடத்திலே நாங்கள் சமர்ப்பித்து நடக்கிற கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவை அணிந்த வாழ்க்கை வாழ கிருபை தாங்க ராஜா. கிறிஸ்துவை தரித்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கிறிஸ்துவின் பாடுகளை நாங்கள் தரித்து கொண்டு நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. சத்ருவின் வஞ்சகங்களை கண்டுகொள்கிற அந்த டிசைனிங் ஹார்ட்டை எங்களுக்கு தாங்க ராஜா. எத்தனையோ முறைகளை கத்தாவே நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம்ப்பா. ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்துங்க ராஜா. மறைவாக வைக்கப்பட்ட அந்த வலைகளை கத்தாவே அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. அதை விழுந்து விடாதபடி கத்தாவே பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க. இந்த கிருபையாக நீங்கள் உங்களுடைய உயிரை கொடுத்து விளைக்கரை செலுத்தி சம்பாதித்த அந்த ரட்சிப்பை நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கத்தாவே கடைசி வரைக்கும் கத்தாவே அதில் நிறுத்திருக்கிற பாக்கியத்தையும் தாங்க ராஜா. தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே.